ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோரில். ஸோ லாஸ்ட்டு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா வீடியோஸே இல்லை. நிறைய ட்ரைனிங் அண்டு என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு இன்ஸ்டலேஷன்லாம் இருந்தது. நிறைய பிஸியாக இருந்தோம். அதனால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரைனிங் நிறைய கால்ஸில் கேட்குறதுனா சப்ளிமேஷன் பிரிண்டிங் பற்றி சொல்லுங்கள். டிஷர்ட்டில் என்னென்ன மாதிரி மெட்டீரியலில் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மெட்டீரியலில் பண்ண முடியாது, எப்படி அவுட்புட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்காகவே நாங்கள் ஒரு சப்ளிமேஷன் செட்டப்பை ரெடி பண்ணி அதோட இன்ஸ்டலேஷன் அண்ட் பிரிண்டிங் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெட்டீரியல் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒயிட்டு அண்டு அதர் கலர்ஸில். சப்ளிமேஷனை பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் மிக்ஸில் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகும். காட்டனில் ஆகாது. ஸோ காட்டன் பிரிண்டாக இருந்தால் நீங்கள் இதை கிராஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகாது. பாலிஸ்டர் அண்ட் பாலிஸ்டர் மிக்ஸு இது ரெண்டில் இந்த பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோட எண்டில் இந்த பிரிண்டிங்கோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, வாய்ஸ் ரெகக்னேஷனாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காமெண்ட்ஸ் அண்டு கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ டீ ஸ்டோரில் இருக்க ஒரு புது மைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இட் வுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் ஹியரிங். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இது கிடைக்கும். என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் ஆடிபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமேஷன் ஒரு சிம்பிள் செட்டப். இது பார்த்தீங்கன்னா ஒரு A4 பிரிண்டரு அண்ட் ஒரு A4 ஷீட்டில் எப்படி சப்ளிமேஷனை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட்புட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு போலோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அவுட்புட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சப்ளிமேஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் வேர் எல்லாத்துக்குமே சப்ளிமேஷன் தான். அண்ட் இந்த ஒன் டே ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் மேரத்தானு, ஒரு டொனேஷன்ஸு, ஒரு கேம்ப்ஸு ஆர் மேரத்தானு அண்ட் இந்த மாதிரி ஒன் டே இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் மீட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே இந்த சப்ளிமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எதனால யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன் டே பர்பஸ் மாதிரி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாலிஸ்டர் டிஷர்ட் வாங்கி ஒரு 20 ரூபாய்க்கு பிரிண்டிங் பண்ணி ஒரு 150க்கு சேல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு மெட்டீரியல் அண்டு ஒரு ஒன் டே யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இப்போது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு ஒயிட் பாலிஸ்டர் டிஷர்ட் ஒரு 100 டிஷர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதோட பிரிண்டிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே நான் சொன்னோம், ஹீட் ப்ரெஸ் மிஷின் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ் எங்ககிட்ட வாங்கி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிடிஎஃப் பிரிண்டரை நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, மெயின்டெனன்ஸ் அதிகம், அதோட பட்ஜெட்டுமே அதிகன்றனால. பட் சப்ளிமேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டு அண்ட் நீங்கள் உங்களோட ஓன் பிரிண்டிங் செட்டப்பை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ப்ரொவைடட் கரெக்டான இன்ஃபர்மேஷன். நீங்கள் காட்டன் பண்ண முடியாது. ஸோ காட்டன் வேணும்னா கண்டிப்பாக சப்ளிமேஷன் பண்ண முடியாது. லைட் கலர்ஸு, டெய்லி யூஸு, மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷனில் போகலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணேன். ஸோ லோக்கலில் நிறைய பேர் வந்து ட்ரைனிங் முடிச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே வர என்கொயரிஸ் என்னென்னா, கம்பெனிஸ்க்கு செஸ்ட் லோகோ அண்ட் பேக்கில் அவங்க கம்பெனி நேம், இதை வந்து லைட் கலர்ஸில் சப்ளிமேஷனில் கண்டிப்பாக பண்ணிடலாம். அதுக்கான செட்டப் போட்டு நீங்களே ஓனாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா எதுக்காக இந்த ஓன் பிரிண்டிங் மெத்தட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எல்லாமே ஸ்டிக்கர்ஸு இன்னொரு அதாவது கண்ட்ரோல் எல்லாமே என்கிட்ட இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிக்கர் தரேன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு வரும். கஸ்டமர் உடனே கேட்குறாரு, இன்னைக்கு மார்னிங் வந்து ஆர்டரை கொடுத்துட்டு ஈவினிங் கேட்டானா உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டிக்கர் என்கிட்ட வர ஒன் டே ஆகும். அப்போ நீங்கள் சப்ளிமேஷன் செட்டப் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை சொல்லிட போகிறீங்க கஸ்டமர்கிட்ட, சார் லைட் கலர்ஸில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. வேணும்னா பண்ணிக்க போகிறாங்க. இல்லை சார் எனக்கு இதே லோகோ, இதே கலர், இதே மெட்டீரியல் தான் வேணும்னா அப்போ டைம் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சப்ளிமேஷன். இதுவே போனால் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் எது தான், சப்ளிமேஷனில் டிஷர்ட் பிரிண்டிங் எப்படி பண்ணுறது, என்னென்ன மெட்டீரியலில் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு காட்டன் மிக்ஸு அண்ட் பாலிஸ்டரில் பண்ணது. ஸோ வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி, இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்மளோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் செஷன் நடக்குது. ஸோ டெய்லி பேசிஸில் இப்போ ஆஃப்லைன் செஷன் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் ஆன்லைன் செஷன் மந்த்லி 1 or 2 நடக்கும். அதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.